எனக்கும் உங்களை மாரி நிறைய டேண்ட்ரஃபு அப்புறம் வந்து ஹேர் ஃபால் ஹெவியாக இருந்துச்சு. நானும் என்னடா பண்ணுறதுன்ட்டு நிறைய யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தேன். எங்கேயுமே ரிசல்ட் தெரியல மாரில. போய் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன். அவங்க இந்த மாரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து இங்கேயே கிடைக்குதுடா, இதையே போடு நல்லா உனக்கு முடி நல்லா தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவோன்ட்டு நானும் ஒரு 3-4 வாரமாக அதே தான் யூஸ் பண்ணுறேன். வாரத்துக்கு 1 டைம் போடுவேன். நான் போடுறத வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திங்கன்னா பச்சை பயிரும் அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்குல்ல அதை ஊற வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தாழை, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து 4 இல்லை 5 சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இதுதான் வந்து நம்ம போட போகிறோம். தேவைன்னா காட்டு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். அந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப சளி பிடிக்குன்றனால அது தேவையில்லை, இதுவே போதும். கத்தாழை மட்டும் பார்த்தீங்கன்னா தோல் சீவி எடுத்துக்கங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பொருளுமே போடுவேன், போட்டு அரைப்பேன். அதை நல்லா போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை காட்டி உங்களுக்கு பக்கத்தில் எது கிடைக்குமோ, இதில் 4 போட்டால் கூட ஓகே தான். எது கிடைக்குமோ அதை எடுத்து நீங்கள் போட்டுங்க. ஜாரில் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சி எல்லாத்தையும் காட்டுவேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்ச உடனே அதை என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்து நல்லா பேஸ்ட் மாரி அரைங்க. பேஸ்ட் மாரினா எப்படின்னா நல்லா உங்களுக்கு தலையில் வந்து அப்படியே இதுவாகணும், நல்லா வந்து அமுங்கி நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி வந்து அரைச்சிடணும். நல்லா போட்டு அரைங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கூட அரைங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்ச உடனே நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், நான் வந்து போடுவேன், லாஸ்ட்டாக காட்டுவேன் உங்களுக்கு வீடியோவில். அந்த மாதிரி என்னோடய தலையில் இருக்க மாதிரி நல்லா போட்டு நல்லா உங்களுக்கு அமுங்குற மாதிரி வந்து அதை அப்ளை பண்ணிங்க. எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ங்க. பின்னாடியிலேருந்து முன்னாடியிலேருந்து எல்லா தலையிலும் தேய்ங்க. நல்லா அந்த ஸ்கேல்பில் வந்து நல்லா படணும், பட்டு நல்லா இதுவாகணும். அந்த மாதிரி தேய்ங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே சாஃப்டாக இருக்கும். முடியே நல்லா சாஃப்டாக, அப்படியே முடி வந்து கொட்டின மாதிரியே தெரியாது, நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சின்ன சின்ன முடியெலாம் அப்படியே நம்மளுக்கு ரீக்ரோத் ஆகிறது நம்மளுக்கே தெரியும். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, எப்படி ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன்.